Taste the Daily. வர்த்தக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரின் விலை இம்மாதம் 16 ரூபாய் உயர்ந்து 1980 ரூபாய் 50 காசுகளாக அதிகரித்துள்ளது. சமையல் கேஸ் சிலிண்டரின் விலையை மாதந்தோறும் எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றியமைத்து வருகின்றன. அந்த வகையில் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை மாற்றமின்றி 818 ரூபாய் 50 காசுகளாக உள்ள நிலையில் கடந்த மாதம் 1964 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்பட்ட வர்த்தக சிலிண்டரின் விலை இம்மாதம் 1980 ரூபாய் 50 காசுகளாக உயர்ந்துள்ளது. இதனால் ஹோட்டலில் உணவுப் பொருட்களின் விலை உயரக்கூடும் என அச்சம் எழுந்துள்ள நிலையில் மைனாரிட்டி பாஜக அரசில் ஏற்படும் தொடர் விலையேற்றத்தால் அடித்தட்டு மக்கள் அவதியுறுகின்றனர். சென்னை திருவொற்றியூரில் 4 மணி நேரமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவொற்றியூர் தாங்கல் தியாகராயபுரம் பகுதியில் சுமார் 4 மணி நேரமாக மின்சாரம் இன்றி அப்பகுதி மக்களும் நோயாளிகளும் கடும் அவதியடைந்தனர். இந்நிலையில் மின்வாரிய அலுவலகம் மற்றும் அதிகாரியை தொடர்பு கொண்ட போது முறையாக பதில் அளிக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் அரசு மாநகர பேருந்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் அரசின் மின்வாரிய அதிகாரிகள் அகந்தையோடு நடந்து கொள்வதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக ஆவின் பால் பாக்கெட்டுகள் டப்புகளில் வராமல் மூட்டைகளில் வந்தது பால் முகவர்கள் மற்றும் பொதுமக்கள் இடையே பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. மேலும் வழக்கமான அளவு குளிரில்லாமல் பால் பாக்கெட்டுகள் இருப்பதால் இதனை குளிரூட்டி விநியோகிப்பதில் பால் முகவர்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். மேலும் மூட்டைகளில் வந்த பால் பாக்கெட்டுகள் சென்னை பால் பண்ணையில் இருந்து வராமல் வேறு சில மாவட்டங்களின் பால் பண்ணைகளில் இருந்து வந்திருப்பதும் தயாரிப்பு விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. இதனால் சோழிங்கநல்லூர், அம்பத்தூர் மற்றும் மாதவரம் பால் பண்ணைகளில் உற்பத்தி திறன் குறைக்கப்பட்டதா அல்லது நிறுத்தப்பட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இவ்வாறு மூட்டைகளில் வந்த பால் பாக்கெட்டுகளால் எழுந்த சந்தேகங்கள் குறித்து ஸ்டாலின் அரசின் பால்வளத்துறை விளக்கமளிக்க வேண்டும் என பால் முகவர்கள் வலியுறுத்தினர். சென்னை வேளச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக பலத்த காற்று மற்றும் மழையால் அறுந்து விழுந்த மின்கம்பியை மிதித்து ஒருவர் உயிரிழந்தார். வேளச்சேரி விஜயநகர் 2வது மெயின் சந்திப்பில் பலத்த காற்று காரணமாக மின்கம்பி அறுந்து கீழே விழுந்தது. அப்போது அந்த வழியாக சென்ற சக்திவேல் என்பவர் மீது மின்சாரம் பாய்ந்தது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் வழியிலேயே சக்திவேல் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் மின்சார வாரியம் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முறையாக மின்சாரம் துண்டிக்கப்படாததால் உயிர் பலி ஏற்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். பெஞ்சல் புயலால் பெய்த மழை காரணமாக கடலூர் மாவட்டம் கடுமையாக பாதிப்பிற்குள்ளாகியுள்ளது. மழை காரணமாக விருத்தாச்சலம் அடுத்த முதனை, சாத்தமங்கலம், சின்னப்பரூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதேபோல் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தரைப்பாலம் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மேலும் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்கி நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். இதேபோல் கோபாலபுரம் கிராமத்தில் வாய்க்காலில் இருந்து வெளியேறிய வெள்ளம் அருகில் இருந்த வீடுகளுக்குள் புகுந்து மக்கள் பாதிப்படைந்தனர். இதை கண்ட பொதுமக்கள் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட குடிமராமத்து பணிகளை தீய சக்தி ஆட்சி முறையாக மேற்கொண்டிருந்தால் இத்தகைய அவலம் ஏற்பட்டிருக்காதே என ஆவேசப்படுகின்றனர்.